வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிவசூர்யா செந்தில்குமார். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, நமக்கு நடக்கும் திசை யோக திசையா, நாமளே தெரிந்து கொள்வது எப்படி? வாங்க பார்ப்போம். நமக்கு நடக்கிற திசை யோக திசையா என கணிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வழிமுறை. இது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதில் உள்ள சூட்சம ரகசியத்தை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பலனுள்ளதாக இருந்தால் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, விஷயத்துக்கு வரோம். இப்போ இந்த பூமியில் பிறந்த மனித இனம், ஏன்னா மனித இனம் மட்டும்தான் நம்ம ஜாதகம், கைரக, ஜோசியன்னு பார்த்துட்ருக்குறோம். அதனால் அதன்படி செல்பவர்களுக்கு தான் இது நம்பிக்கை. ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. நம்பிக்கை இல்லாதவங்க இதை கடந்து சென்றலாம். அவங்களுக்கு அவங்க எந்த விஷயத்தை சார்ந்து நம்பிக்கையோடு இருக்காங்களோ அந்த விஷயத்தை அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம மனித பிறையாக பிறந்துட்டோம். நம்ம பல திசைகளை கடந்து வந்திருப்போம். வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசைன்னு இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, புதன் திசை, சனி திசை, ராகு திசை, கேது திசை, சுக்கிர திசை, இப்படி 9 திசைகள் இருக்குது. ஒரு மனிதன் கண்டிப்பாக குறைச்சல ஒரு 5 திசையை 4 வாழ்நாளில் சந்தித்தே ஆகணும். அந்த மாதிரி சந்திக்கிறப்ப இந்த 5 திசையும் ஒரு மனுஷனுக்கு யோகம் செய்யுமானா கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி மாறி அமைஞ்சிருக்கும். ஒரு திசை 2 திசைக்கு யோக திசைக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். அதில் ஒரு விதியை இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சூரிய திசையிலேருந்து வருவோம். இந்த சூரிய திசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஜாதக புக் வச்சுருப்பீங்க, நோட் வச்சுருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்களே எடுத்து பிரித்து வச்சுங்க. இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். அந்த திசை நாதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்ன திசைன்ற விஷயத்துக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு சூரிய திசையாக இருந்தால் அந்த நோட்டை நீங்கள் கையில் வச்சுங்க. வேறு திசை நடக்குதுன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு திசையாக பார்ப்போம். இப்போ சூரிய திசைக்கு உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பதிவை பார்ப்போம். இப்போ சூரிய திசை நடக்குது. இந்த சூரிய திசைக்கு சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். அவரெல்லாம் ஓரக்கட்டிடுங்க. அவர் 6, 8, 12 மறையட்டும், இல்லை ஆட்சி உச்சம் நீச்சமாக இருக்கட்டும், இல்லை 12 கட்டத்தை விட்டு பக்கத்தில் போய் காற்று வாங்கிட்டு நின்னாலும் பரவாயில்ல. இந்த சூரிய திசைக்கு காரகன்னு சொல்லக்கூடிய இந்த திசை, அதாவது சூரிய திசையை பலனுள்ள திசையாக உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த சூரிய திசைக்கு காரகன் யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் வலுப்பெற்று இருக்கணும், இல்லை சூட்சம வலுவில்னாலும் இருக்கணும். வலுப்பெற்றுனா அதை கடைசியில் சொல்கிறான். குரு பகவான் நல்ல வலுவோடு இருக்கணும். இதுக்கு நேர் ஆப்போசிட் சுக்கிர பகவான் வலு குறைந்து இருக்கணும். சுக்கிர பகவான் வலுவோடு இருக்கவே கூடாது. சுக்கிர பகவான் வலுப்பெற்றால் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை வழங்க மாட்டார். யார்? சூரிய திசையில். சூரிய திசையில் நடக்கிற அனைத்து புத்தியுமே சரி. சுக்கிர பகவான் அங்கே நீச்சமாக ஆகலாம், 6, 8, 12 மறையலாம், திதி சூன்யத்தில் மறையலாம். இந்த மாதிரி இருந்தார்னா குரு பகவான் பலத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு இந்த சூரிய திசை பிரமாதமாக வேலை செய்யும். உங்களை உச்சத்தில் கொண்டு நிப்பாட்டும். இந்த திடீர் யோகம் கிடைக்கிது பாருங்கள், சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, திப்புன்னு ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகிடுவான். என்ன காரணம்னா அவன் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பான், பிரசிடெண்ட் செத்து போயிடுவான். இவனை தூக்கி பிரசிடெண்ட் ஆக்கிடுவாங்க. முதல்வராக இருப்பாங்க, துணை முதல்வராக இருப்பாங்க, முதல்வர் இறந்து போயிடுவார், அவரை தூக்கி முதல்வராக ஆக்கிடுவாங்க. அப்புறம் இவர் சொல்கிறது தானே, இப்படி திடீர்னு சூரியனால் தலைமை தாங்கும். சூரியன் என்றாலே உங்களுக்கு தலைமை பண்பு, தலைமை தாங்கும், அரசு அதிகாரம்,
இந்த மாதிரி வந்துடுவார். இப்போ இவருக்கு யார் காரகன்? குரு பகவான். அப்போ குரு பகவான் வலு பெறும்போது சூரிய பகவான் திசை பிரமாதமாக வேலை செய்யும். அப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், குரு வலுவோடு இருக்காரான்னு பாருங்கள். இந்த வலு பெற்றிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அது லக்கணம் லான்னு போட்டிருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம். அந்த லாவில் குரு இருக்காரான்னு பாருங்கள். இல்லை லாவுக்கும் பக்கத்தில் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரான்னு பாருங்கள். இந்த லக்கணத்துலேயோ இல்லை 2ஆம் இடத்துலையோ தனித்து இருக்கலாம் குரு. அப்படி இல்லைன்னா 5, 9 இருக்காரான்னு பாருங்கள். அங்கே இருந்தாலும் அவர் பலம் பெறுவார். இந்த மாதிரினா வலுவோடு இருக்காருன்னு அர்த்தம் குரு பகவான். அதுவும் இல்லையா, 4ஆம் இடத்துல சந்திரனோடு இருக்காரான்னு பாருங்கள். சந்திரனோடு இருந்தால் 4ஆம் இடத்துல இருக்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல. 8ஆம் இடத்துல அதே மீறி 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா சனி பகவானோட கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்காரான்னு பாருங்கள். 10ஆம் இடத்துல இருந்தால் செவ்வாய் சூரியனோட இணைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சூட்சமாக வலு பெறுவார். இந்த மாதிரி அவர் வலுப்பெற்று சூரிய திசை உங்களுக்கு நடக்கும்போது பிரமாதமான யோக பலன்களை திசையில் செய்வார். இந்த திசை சூரிய திசை ஒரு 6 வருஷம், குரு பகவானோட திசை ஒரு 16 வருஷம், மொத்தம் 22 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த திசையில் ஏற்படக்கூடிய பேர், புகழ், அந்தஸ்து, பொருளாதாரம், இல்லை இந்த திசையில் நீங்கள் வாங்கக்கூடிய வீடு, மனை, மற்ற பொருட்கள் எதுவுமே 22 வருஷத்துக்கு உங்கள் கையை விட்டு போகாது. அதுக்கப்புறம் வர்றது மாரக திசையாக இருக்கட்டும், நீச்ச திசையாக இருக்கட்டும், உச்ச திசையாக இருக்கட்டும், எந்த திசை வந்தாலும் உங்களுக்கு ஒரு 22 வருஷத்துக்கு கண்டிப்பாக இது உங்கள் கையில் தங்கி இருக்கும். உங்கள் பெருசு நீங்கள் வாழ்கிற இந்த 22 வருட காலத்துக்கு அது உங்கள் கூடயே வரும். இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதில் சுக்கிரன் வலுப்பெறக்கூடாது. ஆய்வு பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.